Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஞானி, சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவருடைய காரியங்கள் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்யும் காரியங்கள் பிரியமானவர்களே. யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். Job 37:5 God thunders marvelously with his voice. He does great things which we cannot comprehend. பாருங்கள், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமையை நம்மால் ஆராய்ந்து முடியாதது. இது கிரகிக்க கூடாத வல்லமையுடையதான். சில காரியங்களை நாம் இமேஜின் பண்ண முடியும், சில காரியங்களை நாம் கிரகிக்க முடியும். ஆனால் நம்முடைய புத்தி கெட்டாத கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்கிறாராம். யோபு 9:10 அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஆம், ஏன் இந்த தேவனுடைய வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது? வேதத்தை சற்று ஆராய்ந்து பார்த்தால் நடக்காத அதிசயங்கள், நினைத்து பார்க்காத அதிசயங்கள் முதல் முறையாய் நடக்கும் பொழுது அது நம்மை உறையச் செய்கிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகத்துல 100 வயது இருக்கும்போது ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. சரீரம் செத்து போனது என்று வேதம் கர்ப்பம் செத்து போனது என்று சொல்கிறது. அது ஒரு கிரகிக்க கூடாத காரியம். அப்படியே செங்கடல் குறுக்கே நிற்கிறது, ஒரு சமுத்திரம் 2ஆக பிளந்து வழி உண்டாக்குகிறது. இது கிரகிக்க கூடாத காரியம். ஒரு எரிகோ பெரிய மதில் சுவர் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தினால் இடிந்து விழுகிறது. இது கிரகிக்க கூடாத பெரிய காரியம். பெரிய ராட்சசன் கோலியாத் ஒரு சிறு தாவீதினால் தகர்க்கப்படுகிறான். இது கிரகிக்க முடியாத காரியம். 5 அப்பம் 2 மீன் ஆயிரங்களுக்கு போஷிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது கிரகிக்க கூடாத காரியம். மரித்த லாசரு 4 நாளுக்கு பின்பு உயிரோடு எழுப்பப்படுகிறான். கிரகிக்க முடியாத காரியம். ஆம், இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் லாஜிக்காக பல காரியங்களை நினைத்து பார்க்கிறோம், திங்க் பண்றோம், அதன்படி விசுவாசிக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்கு புத்தி கட்டாத காரியங்களை செய்கிறவர். அவருடைய அறிவு ஆராய்ந்து முடியாதது என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு சில தீர்வுகள் தெரியும். 2 அல்லது 3 அல்லது 4 தீர்வுகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு கோடி வழிகள் உண்டு பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவரே, இந்த வழியில் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க வேண்டாம். ஆண்டவரே, நீர் ஆராய்ந்து முடியாத கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், உம்முடைய அனந்த ஞானத்தின்படி செய்யும் என்று சொல்லுவோம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில், நம்முடைய தேவைகளின் மத்தியில், நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் அவருடைய அனந்த ஞானம் வெளிப்பட போகிறது. சர்வ ஞானியாகி அவர் நமக்காக கிரியை இறங்கி வருவார். முதலாவது அவரை விசுவாசிப்போம், 2வது அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், 3வது நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுவாமி, நீ சர்வ ஞானி, நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர் என்கிற விசுவாசத்தை தாரும். யோபு தன் சோதனையின் பாதையிலே நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று விசுவாச அறிக்கை செய்தார். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொன்னார். ஆண்டவரே, நாங்களும் கூட அப்பா உம்முடைய ஞானத்தை விசுவாசித்து, உம்முடைய அன்பை விசுவாசித்து, நீர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற சர்வஞானி என்பதை அறிந்து எங்கள்
பிரச்சனைகளை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீரே அதில் ஒரு மகிமையை, உம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வாதமாக்குவீராக. அற்புதங்களை நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். குணமாக்கும்படி வல்லமை இறங்கி புத்தி கட்டாத சுகம், புத்தி கட்டாத தீர்வு, புத்தி கட்டாத விடுதலை நீர் கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.